Jubair Patel. I am Maharashtrava. Sweetheart, your voice so sweet. Thank you, Chalom. Thank you. Please go tomorrow gold membership. நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா சொல்லுங்கள். கோல்டு ஆன் பண்ணுறேன். நீங்கள் ஏன் ஜாயினே பண்ணாமல் வந்து நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நான் வரேன். எப்போ வேணாலும் லைவ் ஆன் பண்ணுறேன். வழக்கம் போல் சொன்னதை மறந்துட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம் பட்டு. நான் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் எப்போவே இதை முடிச்சிருப்பேன். ட்ரீம் இப்போ தான் வந்தேன், அதனால தான். செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி விஐபி மெம்பர்ஷிப் லைவும் சில்வர் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. எந்த ஆக்சஸில் ஜாயின் பண்ணி என்ன லைவ் பார்க்கணுன்றது உங்கள் விருப்பம். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இருக்கிறதுல வெரி ஹாட் அண்ட் கிளைமர் உங்களுக்கு டைமண்ட் ஷோலேருந்தே இருக்குது. நீங்கள் விஐபி எடுக்கிறீங்களோ, டைமண்ட் எடுக்கிறீங்களோ, கோல்டு சில்வர் எது எடுக்கிறீங்களோ, பர்ஸில் உங்களோட விருப்பம் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சேனலை ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணுங்கள். மேலே தெரியுற டிபியை தொட்டு சப்ஸ்கிரைபை ஆல் கொடுங்க. நிலா அந்த சேனலில் லைவ் ஓடுதா? சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போமா? வாங்க. அதே மாதிரி அங்கே வரதான்னு பார்த்து சொல்லுங்கள் காய்ஸ். அப்புறம் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். 92 ஓகே. அடுத்தது ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சும்மா நம்ம போட்டு பார்ப்போம், அப்புறம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளிக் கொடுத்துடலாம், டன் கொடுத்துடலாம். வந்து சைஸ் வந்து இங்கே வைக்கிறேன் பாருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட இப்படி வைக்கட்டுமா இந்த இடத்துல? ஓகே, டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? இப்படி வச்சிரும். ஓகே, இது போதும். ஓகே செல்லக்குட்டீஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இதே மாதிரி அங்கே வருதான்னு பாருங்க. ஈவினிங் சொன்னது ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சாப்பிட்றது நல்லதானே, விடிய லைவு. அப்புறம் எதுக்கு அந்த சிங்கிள் இருக்குன்னு வச்ச உடனே எடுத்துட்டேன். நல்லா தான் தெரியும். செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. அடுத்தது சில்வர் ஆக்சஸ் இருக்குது. கோல்டு வேணுனாலும் கோல்டு ஜாயின் பண்ணுங்க, உங்கள் விருப்பம். நான் இப்போ விஐபி வெரி ஹாட், அது மட்டும் மிஸ் பண்ணாதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கொடுங்க. ஹிந்தி எத்தனை? 6 தமிழ். ஓகே ஓகே, சாப்பிட்டாச்சா நிலா? நான் உங்கள் ஹார்ட்டில் குடி வரலாம்னு இருக்கேன். அப்புறம் அந்த வரலையா, காமிக்கலையா? ஆனால் லைவ் ஓடுதா? லைவ் ஓடுது. நான் வச்சிருக்கிற இந்த ஸ்க்ரீன் வந்து அங்கே காமிக்கலையா? அது மட்டும் சொன்னால் போதும். இதோட சேர்த்து டபுள் மாஸ்க் ஆகிடுச்சு. கடைசியில் உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல. புடவை ஜாயின் பண்ணிக்கோ, சாய் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. இருக்கும் ராஜா, போய் பாருங்கள். பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள்.
செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. காமிக்குது இல்லைம்மா, லைவ் ஓடுது. ஓகே, இந்த ஸ்க்ரீனை சேர்த்து அங்கே காமிக்குதா? பாக்ஸு லைவ் ஓடுது, பாக்ஸு காமிக்கல. பாக்ஸு காமிக்கல. ஓஹோ, அப்போ வந்து அப்போ வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், காமிக்குதா இல்லை அதை ஏதோ ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட அங்கே ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். இதே மாதிரி வரலையா ராஜு? செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல், வேறெங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம், குறிப்பாக ஃபேஸ்புக்கை யாரும் நம்ப வேண்டாம். அதுதான் முழுக்க உங்களை ஏமாற்றக்கூடிய போலி. இதுக்கப்புறம் நம்மளுடைய லைவை பார்ப்போம். பெடவையே நகத்துக்கு நேற்று ரிசல்ட் என்ன ஆச்சு? இதில் காமனில் பேச வேண்டாம். ஓ, நான் இல்லாமல் 3 days லைவ் ஒரே ஜாலியா? நீ இல்லாமல் இருந்தது தாண்டா ஒரே அழுகாட்சியாக போய்கிட்டு இருந்துச்சு. நீ இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பாக்ஸ் தெரியுது, யூடியூப்பில் தெரியுதுங்க, யூடியூப்பில் தெரியுது. அங்கே அவங்ககிட்ட தெரியலையே, அங்கே ஃபேக் ஐடிக்காரன்ட்ட தெரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் நான் செக் பண்ணேன். இந்த மாதிரி அங்கே அவன் போடும்போது இது வருதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். லவ் யூ செல்லம், லவ் யூ பட்டோஸ். அப்புறம் வந்து அதை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது. இப்போ நீயாச்சும் பாக்ஸ் ஒன்றால் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஓ அப்படியா? உங்கள் சிரிப்பு அழகாக இருக்குது. தேங்க்யூ முகமது, தேங்க்யூ. வரேன்டா ராஜா, சும்மா அதே கேட்டுக்கிட்டு. நீங்கள் வச்சுருக்கிற ஸ்க்ரீன் அதில் காமிக்கலை யாராச்சும்? ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க. பாப்ஸ் கிட்ட கன்ஃபார்மாக கேட்டலாம். சருவில் எங்கள் ஆளை காணோம். இப்படிக்கு வேஷ்டி மாமாவா? ஒரு கிஸ் மட்டும் கொடுங்க. அப்புறம் தெரியல, அதில் தெரியலையா சங்கர் வச்சு? என்னோட இந்த மூஞ்சில் சிரிப்பு எங்கே பூரோ தெரியுது. பார்த்துருக்காங்கங்க, ஜாயின் பண்ணாக்கா சிரிப்பை பார்ப்பாங்க. ஏன்னா அதில் வந்து நான் வந்து டிப்ஸ் எல்லாம் காமிப்பேன் மெம்பர்ஷிப்புக்குள்ளே. அதனால் தங்கம் ராஜா, சொல்லு ராஜா, என் பேர் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ராஜு. சாரி ரொம்ப நல்லா இருக்குது செல்லம். தேங்க்யூடா என் செல்லம். என்ன சாப்பிட்டீங்க காய்ஸ் எல்லாரும்? எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? ட்ரீம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து தோசை சட்னி சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன். மெம்பர்ஷிப் ஆமாம் நாகா, நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா இது எடுத்துக்கோங்க, கோல்டுலேயே உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் கோல்டு ஆக்சஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். மச்சி நீ ஃப்ரெண்டு ஒன்று வச்சிருக்கியா? அது அந்த லைனில் வந்து தெரியல, ஆனால் லைவ் ஓடுது. ஓ, ஃப்ரெண்டை நான் வச்சுருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியுது, அவனுக்கு அங்கே தெரியல. சரி ஓகே, அப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், போதும். அப்புறம் வந்து சப்பாத்தி சிக்கன் மஞ்சூரி செல்லம். ஓகேடா. சரோ லைவ் ஆரம்பிக்கும் போது வந்தவன் அடப்பாவி. ஏண்டா அப்போ வந்துட்டு நீ அப்படியே கமுக்கமாக திருட்டு பைய மாதிரியே கம்முன்னு இருந்திருக்கிற. நீனு யார் என்னென்ன கமெண்ட்ஸ் போகிற சந்தேகப்படுற நீ? சந்தேகப்படுவே நீ? சொல்லுடா, வருமா அதெல்லாம்? அதே நான் 2 பேரும் கோரஸாக வரீங்க. இன்னொரு பக்கம் மோனி, எங்கே போனீங்க 2 பேரும்? 2 பேரும் என் லைவுக்குள்ளே ஒளிஞ்சு இருந்து யார் என்ன பேசுகிறாங்க, இப்போ என்ன பேச ஒட்டு கேட்டுட்டு அப்புறம் பொறுமையாக, ஓ நம்மளெல்லாம் காணோம்னா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துட்டு வரீங்களா? நூடுல்ஸ் சாப்பிட்டேன். சங்கர் உற்சாக நிலாவை பார்க்க மகிழ்ச்சியோடு இருக்கிறது. ஓகேடா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்கள் வீடியோஸ்லாம் செம்மையாக இருக்கா? தேங்க்யூ பிரபாகரா, தேங்க்யூ. நீ சாப்பிட்டேன் அஸ்கர், சாப்பிட்டேன். உங்கள் பேக்காக பார்க்கணும். சாரிம்மா, ஜாயின் பண்ணிக்கோங்க. பேச நினைக்க வேண்டாம். திரு அவர்கள் நல்லா இருக்கும். இப்படிக்கு உங்கள் வேஷ்டி மாமா சொல்லவா? ஓகே செல்வா, அதை நான் மனசுக்குள்ளே படிச்சுட்டேன். ஆனால் நான் வந்து நீ ஒன்று போட்டிருக்கல, அதில் ஒரு நேம் ஒன்று குறிப்பிட்டிருக்க பாரு செல்வா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ரைஸ் கார குழம்பு படித்த ஞாபகம் இருக்கு. ஏய் சரு, நான் மறந்துட்டேன்டா, நீ இப்போதான் லைவுக்கு வருன்னு நினச்சிக்கிட்டேன். ஐயோ சாரி செல்லம். எந்த மெம்பர்ஷிப்? அஸ்வின், எதாக இருந்தாலும் டைமண்ட் ஷோ எடுத்துக்கோ, இல்லாட்டி ஒன்று கோல்டில் எடுத்துக்கோ.
அக்கா உங்களை ரொம்ப பிடிக்கும். எந்த இட்லி சட்னி சூப்பர் ஹாப்பி நிலா வாங்க. அக்கா உங்களை ரொம்ப பிடிக்கும். சரிடா போட்ட மெசேஜே இதை ரிப்பீட் மூலம் 2-3 தடவை போட்டுனா கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். அக்கா உங்கள் சாரீ சூப்பராக இருக்குது. தேங்க்யூடா தேங்க்யூடா. இந்த ப்ளூ சாரீ கண்ணு உறுத்துது. உறுத்தும். இதுக்கப்புறமா லைக் போட்டு யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் சைலண்ட்டாக ஒதுங்கி நிற்க பார்க்கணும். நிலா நீ சினிமாவில் நடிக்கலாம், உனக்கு கூடிய சீக்கிரம் அந்த சான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூங்க. சமைக்கலன்னு 2 கையிலையும் நெயில் பாலிஷ் போட்டுட்டேன். ஏய் இது என்னைக்கு போட்டால் தெரியுமா? 1 வாரத்துக்கு மேலே ஆகுதுடா. இது ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வைக்கணும். அதுவும் இன்றைக்கி பாரு வெயிலில் போயிட்டு வந்த பாரு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கடுப்பாக இருக்குது. வெயிலில் போகாமல் இருக்கவும் முடியல. போனாலும் இப்படி ஆகுது. க்ளவுஸ் எல்லாம் போட்டால் பட்டுன்னு ஒரு பொருள் எடுக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி க்ரீட்னஸ் நிற்காமல் அப்படியே வழுக்கிட்டு பொருளுங்க விழுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால அது போட முடியல. என்ன பண்ணுறது? அக்கா நீங்கள் சவுண்டு விடுறது சூப்பர். சவுண்டு விடுறேண்ணா. நிலா ஜம்பு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா ஒன்றா பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அடக்கன்றாவி. எந்திரிச்சு நில்லுங்க ஒன் டைம். தோ அலன். ஹாய் அலன். அப்புறம் ஹாய் மேடம், யுவர் பியூட்டி க்ரோஸ் வித் ஈச் நியூ. அப்புறம் ஓகே தேங்க்யூ அசோக். நானா மகேஷ். ராம்குமார். ஹாய் ராம்குமார். நியூ பிளே பாலா. ஹலோ ஆண்டி வாங்க. சினிமா நடிப்புக்கான சேஸ் நீ போடுற கமெண்ட்ஸ் புரிய மாட்டேங்குது பாருந்தா. கொஞ்சம் தெளிவாக போடு. அக்கா ஆஸ்ட்ராலஜி போகலாமா? ஒரு சுற்றுலா போகலாமா? என்னது ஆஸ்திரேலியாவா? என்னடா போட்டிருக்கா? ஆஸ்திரேலியாவா என்ன போட்டிருக்கா? ஸ்பெல்லிங் ஏதோ மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு. அப்புறம் அக்கா நான் ஒன்று சரோ மெசேஜ் தெரியுதா? பிளாட்டினமில் என்ன நியூ பிளே நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இதில் என்ன அதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே கோல்டுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். சில்வர் பிளாட்டினத்தில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் கிடையாது. நீங்கள் அதில் லைவையும் பார்ப்பீங்க. ஒரு கோல்டில் ஜாயின் பண்ணால் என்ன பார்ப்பீங்களோ அது நீங்கள் சில்வர் பிளாட்டினத்தில் கிடச்சிரும். நாங்கள் சொல்லுவோம் தான் இதில் இப்படி இருக்கோ அதில். ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க பரவாயில்ல பிளாட்டினம் நம்ம என்னமோ நினச்சி ஜாயின் பண்ணோம், இதுலேயே நல்லா இருக்கேன்ற அளவுக்கு தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஆல்ரெடி மை ஜாயினிங் கோல்டு மெம்பர்ஷிப். ஓகே முகமது, எங்களுக்கு வேறு கிளைகள் கிடையாது. ஆமாம் செல்வா. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தெரியுற இந்த டிபி அப்படி டச் பண்ணுங்கள். டச் பண்ணது பாருங்கள் சப்ஸ்கிரைபு கேட்குது. சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனை கொடுத்துட்டு இங்கே ஜாயின் இருக்குது. ஜாயினை தொட்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வாங்க. டைம் போயிட்டே இருக்குது பாருங்கள். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். அடலூஸ் அக்கா நான் சரோ இருக்கீங்களா? ஓடி. ஓகே ஹரி. ஓகேடா சரி வீடியோ கண்டுக்காத. எம் குமார். ஹாய் குமார். ஹாய். நிலாவுக்கு சினிமாவில் சான்ஸ் எப்போது வந்தது? ஏற்கனவே டைரக்டர் ரொம்ப கூப்பிட்டாங்க, ஆனால் நிலையில் தான் போகல. ஹைலைட் எடுத்துட்டியா? இப்போ எடுக்கல மாட்டேம்மா, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போவே எடுத்துடவா? ஒரு காமெடி ஃபன்னாக பேசும்போது எடுக்கலாம். ஒன்று கொடுத்துருக்கேன். நம்ம எந்தெந்த டாபிக் அது கலெக்ட் பண்ணுதுன்னு அதுக்கு தான் தெரியும். உங்கள் லைவ் தான் சூப்பராக இருக்குது. அதர் லைவ் விட ஓவராக பண்ணுறாங்க எல்லோரும். நீங்கள் தான் செல்லமாக பேசுகிறீங்க. தேங்க்யூ அஸ்வின். அந்த சாரியை ரிமூவ் பண்ணிடாக்கா. அதுக்கு தான் ஜாயின் பண்ணிக்கோங்க காய். டைமண்ட் இருக்கா செல்லம்? இருக்குடா. இன்னைக்கு எல்லா ஆக்சஸும் பார்க்கலாம். இன்னைக்கு வாங்க ஜாயின் பண்ணுங்க எல்லாம். அப்புறம் சிவாபுரம் நேற்று நைட்டு சண்டை யார் கூட ராஜ் அஸ்கர்? அதுக்கு சாரி
எல்லாருமே பண்ணணும்னா மெம்பர்ஷிப் உள்ள போய் பார்க்கலாம். 2 days லைவ் வர முடியலடா. என்ன ஜிஎஸ்டி ஒர்க்கா? அந்த சாரி உனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஃபைசல் ஹாய் அக்கா. முகமது வந்த ஒரே கமெண்ட்ஸ் 2-3 தடவை போடாதீங்க. தனா ஜெயான் ஹாய் தனா செல்லக்குட்டி. அப்புறம் எதில் ஜாயின் பண்ணுற? இன்னைக்கு விஐபி மெம்பர்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்கறது இதில் எல்லாம் கிடைக்கும். ஆமாண்டா. ஹலோ, எப்படி இருக்கேன் ஜான், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கீர்த்தனா ஹாய் கீர்த்தனா. எழுந்து நில்லுங்காக்கா. ஜெயக்குமார் எனக்காக இந்த லைவை நேற்று உட்காந்து அழுதுட்டு இருந்தே, என்ன ஆச்சு உனக்கு? பரவாயில்ல பரந்தா, இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. உங்களுக்கு எங்களுக்கு மச்சம் இருக்கு சொல்லுங்கள். எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். சரோ மார்னிங் இல்லை எப்படி மெம்பர்ஷிப்பு? நீங்கள் சரியாக பார்க்கல பாக்ஸ், அதான் நினைக்கிறேன் நான். அன்னி சூப்பர். ராம்குமார் வீடியோ போடுங்க. நிறையா இருக்குங்க, நீங்கள் ஜாயின் பண்ணால் நிறையாவும் பார்க்கலாம். செல்லவும் சாரி உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு போல். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதுங்க சாரியை. உடனே உங்களுக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கா இது இருக்கா அது இருக்கா? ஹாய், நான் உன்னுடைய ஃபேன் சாமுவேல். ஞாபகம் இருக்கு தானே, ஆரம்பத்தில் லைவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க தானே. ஜோதி என்னடா ஜோதி? ஜோதி ஹாய், வாங்க வெல்கம். முத்துக்குமார் செல்லம் ஊரில் செல்ல ஒரு வீடியோ போட்டு இருக்கு, எடுத்துட்டு அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிடு காய்ஸ். ஒன்லி யூடியூபில் மட்டுமே. தேங்க்ஸ் ராகவேந்திரா, தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் சூப்பர் சாட்டுக்கு தேங்க்யூ பட்டோ. தனா ஜெயன் விக்கி ஹாய் விக்கி ஹாய். செல்லம் நீ 922 ரிலீஸ் போட்டு இருக்குல்ல, நிறையா ரீல்ஸ் இருக்குடா தம்போ, அதில் என்னன்னு எனக்கு தெரியும். மோனி நான் என்ன சாப்பிட்டீங்க? அன்னி திருவண்ணாமலை கிரிவலம் போகிறீங்களா? இல்லைடாம்மா போகலடா. நேற்றைய பற்றி கேள்விகளை தவிர்க்கவும். காயின் பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் தான் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போகாதீங்க, விட மாட்டாங்க. ஷரீஃப் என்ன ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கு? ஆமாங்க, அதிர்ச்சி ஆகாது. விக்கி கண்ணை நல்லா திறந்து பாருங்க. வேல் பாஸ்கர் வெல்கம். ஃபஸ்ட்டு டைம் வந்து லைவை பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு கட் படிச்சிச்சு. இப்போ நீங்கள் புதுசாக கமெண்ட்டை போடுங்க கைஸ். வாங்க, புது ஃபேன்ஸ் எல்லாம் வாங்க. இவனுக்கு பாருங்கள், போட்ட ஒரே கமெண்ட்ஸை 3 வாட்டி 4 வாட்டி போட்டு நம்மளை அப்படியே டென்ஷன் ஆக்குறாங்க. நீங்கள் வாங்க செல்லங்களா, வாங்க. அவனுங்க கிடக்குறாங்க. செல்லக்குட்டி புதுசாக லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் வாங்க. நீங்கள் கமெண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுடா. இவனுங்க கொஞ்ச நேரம் நம்ம காய விட்டு அப்புறம் இவனுக்கு கமெண்ட்ஸ் படிக்கலாம். இல்லைங்க, நல்லா பாருங்க, கண்ணை தெருங்க. ஐயோ, கண்ணை வேற மூடுறாங்க வெக்கத்துல. நான் தான் நீ யார் இது? ஏய் ஆரோக்கியா பால், நீ வந்து நீவா? நீ தாண்டா இருக்கிறதுலே வந்து ஆரம்ப காலகட்ட பழமே. ஆரோக்கிய பால்லாம் பல வரும். நான் எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்போத்துலேருந்து வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. எப்படியும் சுமார் ஒரு 100 வருடங்களாக இருக்குமா ஆரோக்கிய பால்? இருக்குமா? ஒரு 30-40 வருஷம். அப்போ உருவான பழம் தின்னி நீ என்னடானாக்கா எழுந்து நின்று நடந்து ஹைலைட் எடுக்கலாமே. எடுத்துடலாம். சரிங்க, நாங்கள் போயிட்டு வரோம். நீ ஜாயின் பண்ண. ஏய் சும்மா சொன்னடா, என் தங்கம் மயிலு.
நீங்களாம் இல்லைன்னா நான் இல்லைடா என் செல்லுங்களா. என் செல்ல குட்டீஸ், நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது தங்கங்களே. அப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. இந்த சிற்பி கிட்ட உங்களுக்கு கோவம் வரலாமா? கோவம் வரக்கூடாது. வாங்க ஆண்டி, சோறு போடுறாங்களா பார்த்தீங்களா? புதுசாக வர்றவும் பழசம் மறந்துட்டு தெரியும்டா. உடனே இந்த டைலாக் எல்லாம் போய் எடுப்பீங்க அப்படின்ட்டு. அப்படியா? சரி, இன்னும் உங்களை எடுக்க வைக்கிறேன். காய்ஸ், இந்த பழைய ஃபேஷன் நம்ம விட்டு தள்ளுவோம். வாங்க வாங்க, நீ புது புது செல்ல குட்டீஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இவனுங்க இப்படி தான். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்க காய்ஸ். ஓகே சார். அப்புறம் பாப்ஸு மோனி நம்மலாம் சைலண்ட்டாக புது மெம்பர்ஷிப்பை பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணட்டும். வாங்க ஏபிசிடி. பாப்ஸு நல்லா பார்த்து தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். மறுபடியும் வந்து இருக்க உடனே என்ன பண்ணலாம் நான் பண்ணிக்கிறேன். விடுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் வழி இருக்குது. நான் போடுற கமெண்ட்ஸை படிக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எங்கெங்க சூப்பர் சேட்டில் போடுறீங்க? சாதா கமெண்ட்டை போட்டால் எப்படி தெரியும்? பாருங்கள், இப்போ ஒருத்தர் ராஜேந்திரன் சொல்லி சூப்பர் சேட் கமெண்ட் போட்டார். நீங்கள் அந்த மாதிரி சூப்பர் சேட் கமெண்ட் போட்டால் தாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிற்கும். அப்புறம் எங்கள் வீட்டில் சரி நியூ பிளேஸ் பண்ணுங்க. பாய். என்னாச்சு? ட்ரீம் செல்லும் போகாத செல்லம், போகாத. இவா எல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டு. பாப்ஸு, இந்த வம்புக்கு நான் வரல, அன்இன்ஸ்டால் போகிறேன். என்னாச்சு? வெறி ஏறி போச்சு. நமக்கெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கிற சக்தி நமக்கு இல்லைப்பா அப்படிங்கிறாரு. இருங்க பாப்ஸு, அப்போ தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. போ, நீ இருந்தால் நான் இருப்பேன். நீதான் ஜஸ்ட் ஃபார்ச்சூன். வாங்க. அந்த சாங் எல்லாம் கேட்காதீங்க காய்ஸ். வியூஸ் சட்டனாக டவுன் ஆகிடும். நீங்கள் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஷிப்பில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சாங் போட்டே டான்ஸ் ஆடலாம். அதில் ஒன்றும் காப்பிரைட்ஸ், மெம்பர்ஷிப்லலாம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வராது. ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சாங் கேட்குறீங்களோ அதை போட்டு நம்ம சாங் ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ராகவேந்திரா. பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 20 rupees தான் வந்து சூப்பர் சாட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு கிஸ் கிடைக்குதில்ல. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ஜாயின் பண்ணிங்களா, ஒரு சில்வர் ஆக்சஸாவது ஜாயின் பண்ணுங்கள். ஐ கில்லிங் ஒரு ஹாட். அன்பு சகோதரி, நல்லா இருக்கேன் ராஜா. இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? 90 degree நியூஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஃபேஸ்புக்கெல்லாம் எனக்கு கிடையாது, டேங்கோ கிடையாது, டெலிகிராம் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது. யாரும் கோழியெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம். கோல்டில் தெரியுமோ? ஜாயின் பண்ணு. வாங்க. யார் அவர் பேர்? பிரட்டிஷ். நானா மகேஷ். தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ. பார்த்து கிடைக்குமா? பார்த்தா டீ குடிப்பதற்காக போகிறேன். உனக்கு டீ வேணுமா? நைட் டைமில் நீங்களும் நானும் கை கோர்த்துக்கிட்டு நடந்து பேசிக்கிட்டே போனோம்னா டீ கடை நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த இடத்துல நம்ம பனிக்காத்தெல்லாம் வீசிக்கிட்டு குளிர் எடுத்துக்கும், சொட்டெல்லாம் போட்டுக்கலாம். ஹஸ்ஸோட கையை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு டீ குடிக்க சோகா இருக்க. ஆட்டாடா, இன்றைக்கி ஆனால் நடந்துச்சு. நானே ஹஸ் இன்னைக்கு என்ன பண்ணோம், கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு வரும்போது, என்னடி டீ சாப்பிட்றியா அப்படின்னாரு. டீ சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு டீ ஷாப்புக்கு போனோம். சரி, லெமன் டீ குடிக்கலாம் அப்படின்னாங்க. லெமன் டீ எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்த வேர்க்கடலை பாக்கெட்டை போட்டு வச்சு விற்பாங்க தெரியுமா, 10 ரூபாய் 20 ரூபாய் டீ கடையிலலாம். அது தேங்க்யூ ஜாஃபர், தேங்க்யூ.
தேங்க்யூ செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ செல்லக்குட்டீஸ். ஹாய் நபி, ஹாய். ஓகே மோனிஷ், ஓகே மோனிஷ். இது வேற பண்ணுறாங்களா? ம். நிலா எனக்கு தினம் தினம் பொது, உனக்கு தினம் தினம். அப்படியா? இது வேறையா? நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் சாப்பிட வரீங்களா? டீ போட்டு பேசலாமா உங்களை? பேசுங்க, உரிமையாக பேசுங்க. நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே என்னங்க டீ போடவா வேணாமான்ட்டு உங்கள் மனசுக்கு என்ன? இப்போ நான் எவ்வளோ உரிமையாக உங்கள் எல்லோரையும் டா போட்டு கூப்பிடுறேன். மோகன்குமார், நான் எப்படி உங்கள் எல்லாரையுமே டா போட்டு செல்லமாக கூப்பிடுறேன், நீங்களும் அதே மாதிரி கூப்பிடுங்க. கோல்டு வைபவுக்கு மனம் எவ்வளவா? கோல்டு வைபவுக்கு மோனி பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல் மோனி, கேட்டாலே கொஞ்சம் திக்குங்குது. சிவா ப்ரோ, இங்கே நானும் மூட் அவுட்டு தான். ஏன் என்ன ஆச்சு மூட் அவுட் ஆகிற அளவுக்கு? இப்போ ஏதோ ஒன்று. அம்மம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா, சாப்பிட்டேன். ஃபைசல் என்ன ஆச்சு? அடப்பாவி, அடப்பாவி. சரியா? கதை சொல்லுங்க. கோல்டில் ஜாயின் பண்ணுறோம். தூங்குற மாதிரியா? சாரிங்க, உங்களுக்கு நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் கேட்க முடியும். இங்கேயே கேட்டுட்டு இப்படியே தூங்குறதுக்கு வாங்கின லூஸா இருக்கனா? உங்களுக்கு அப்படியே காமன் லைவில் எல்லாத்தையும் போட்டு பாய் எங்களுக்கு இதே போதும் நீ தூங்க போகிறதுக்கு போட்டா. உன்னுடைய குரல் மிகவும் அருமைடி சாஃபர் செல்லம். தேங்க்யூடா. ஜஸ்ட் கருணா. மோனி திரும்ப ட்ரை பண்ணலாம். மோனி ப்ரோ 2 இங்கிலீஷ் அமேசான். ஓகே செல்லக்கோட்டைஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனை 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்க தங்கங்களே. 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க செல்லம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி டபுள் டச் பண்ணணும். பண்ணிட்டீங்களா எல்லோரும்? மேலே இருக்கிற டிபி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் கொடுங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியல, நீங்கள் பேசுங்க, கேட்டுகிட்டே தூங்குறேன். ஆரம்பிச்சுக்கலையா? உன்னை பார்த்தால் உன் குரல் கேட்டால் சரியாகிடுறேன். பார்த்தி ஒய்ஃபுக்கு எப்படி? பரவாயில்ல, இப்போ உடம்பு ரெக்கவர் ஆகிட்டாங்களா? இப்போ நல்லா நடக்கிறாங்களா? எப்படி இருக்கா அவங்க உடம்பு? பாப்பாலாம் எப்படி இருக்கா? மானசா நல்லா இருக்காளா? நிலா, நீயும் நானும். அப்புறம் சரி, நான் போய் தூங்குறேன். நன்றி. ஓகே செல்வா, குட் நைட். தேங்க்யூ. ஆகாஷுகாவா பேர் என்ன? அகஸ்டின். சாரி, ஏகே. நான் ஏகேன்னு கூப்பிட்றேன். ஜாக்கெட்டை கட்ட சூப்பர். யூ ஸோ ஸ்வீட் இன் லைவ். பேர் நானா? தேங்க்ஸ் நானா. காய்ஸ், சிற்பி 923 இன்வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஓகே பார்த்தி. அம்மம்மா என்ன? ராகவேந்திரன் ஜி, எழுந்து நில்லுங்க ப்ளீஸ். டைம் சரி, வாங்க எழுந்துச்சு நிற்கிறேன். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க காய். ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ், டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணாதான். நானும் மெம்பர்ஷிப்க்கு வந்துட்டு செகண்ட் சேனல் இருக்கு, அதுலேயும் லைவ் போட்டுட்டு தூங்கணும். ஒரே சேனலில் டைம் போய்கிட்டே இருக்கியா? அதுவும் வேறு தாழ்பால் போடாமல் வந்துட்டு. சேட் இப்போ தான் வருது ட்ரீம். இதுக்கு முன்னே நீங்கள் பண்ணீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல, ஆனால் எனக்கு இப்போ தான் வருது.
ஹைலைட் எடுத்துட்டேன் போட்டிருக்கேன். ஆனால் என்னென்ன ஆட் ஆகுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ ஜாலியான விஷயம்லாம் பேசல நேரம் நினைப்பேன், ஐயோ இது ஹைலைட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா, நான் அது மட்டும் எடுக்கவே மாட்டேங்குது. அப்படியே பிளாட்டினம் ஷோ எப்போ தோ இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் 14 நிமிஷம் தான் இருக்குது விஐபி மெம்பர்ஷிப் லைவ் வர்றதுக்கு. மழையை விட வேகமாக கமெண்ட்ஸ் வருகிறது, உதவிக்கு நான் வரட்டும் மாநிலம். ஏன் மழை நாங்கள் அப்படி சோறாக பெய்யுது, கொடை பிடிக்கிறதுக்கு எங்களால் இங்கே முடியாது. இப்போ நீ கொடை பிடிக்க நீ வரப்போகிற. சொல்லுடா சொல்லு. வெங்கடேஷன் ராஜீவ் தேங்க்ஸுங்க, நல்லா பேசுகிறேண்ணா, தேங்க்யூங்க. துரை என்கிட்ட வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போலி. வேறு எங்கேயாவது ஃபேக் வீட்டில் பார்க்குறீங்களா, அதெல்லாம் நம்ப வேண்டாம். சாக்கிட்ட சூப்பர். இர்ஃபான் ராஜா தேங்க்ஸ். அஜித் குமார் எந்த ஊர்? கல்பாக்கம்ங்க, பேர் வந்து நிலா, ஊர் கல்பாக்கம். ஹலோ ஹலோ ஹாய், ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி மெம்பர்ஷிப்பும் சில்வர் மெம்பர்ஷிப்பும் இருக்கு. உங்களுடைய இரு கண்கள் ரொம்ப பிரமாதம். டீ காஃபி குடிக்க போகலாமா? நல்லா தான் இருக்கும். சரிவா சரிவா, கையை பிடி, கையை பிடிச்சிக்க சொல்லும். போகலாமா? டாடா. சூப்பராக இருக்கும் நைட் டைமில். உண்மையிலே வந்து டீ காஃபி குடிக்கிறது. வீட்டிலே இருந்தால் கூட நீ சேரில் உட்காந்துக்கோ, நான் பெட்டில் உட்காந்துப்பேன், பேசிக்கிட்டே டீ குடிப்போம். அதுக்கப்புறம் வந்து உன்னோட காலை வந்து என் மடியில் எடுத்து வச்சுக்கோ, நான் அப்படியே ஒரு கையால் அப்படியே பிடிச்சி விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே சூப்பராக இருக்கும். ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எப்போவுமே எப்படி தெரியுமா, ரொம்ப குளிராக இருக்குன்னா ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிடுவேன். எங்கள் வீட்டில் குளிர்னால குண்டு பல்ப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் குளிருக்கு நல்லா அடக்கமாக ரூமில் ஜாலியாக இருக்கும், உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு. ஐயோ உண்மையாக சொல்கிறேன், அப்போ தான் நம்ம நிறைய மனசை விட்டே பேசுவோம். அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏன்னா இப்போ வந்து கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுது, இந்த டைமில் வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்காதிங்க. ஒய்ஃபுங்களோட போயிட்டு ஜாலியாக அப்படியே கை பிடிச்சிட்டு கோத்துக்கிட்டு டீ போட்டு குடிச்சிக்கிட்டு பேசிகிட்டே இருங்க. ஒரு மணி போல் தூங்குங்க. அது வரைக்கும் நல்லா டைம் பாஸ் பண்ணி நல்லா பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பேரழகு என்றே தான் பெண், இவளை கண்டாலே பேரன்பு, அனைத்துமே உன்னிடமே கண்டேன் அம்மம்மா. ஓகே பார்த்தி, கொஞ்சம் ட்ரெஸ் லைட்டாக. ஓய் பேபி, ஃபஸ்ட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபஸ்ட்டு டைம் லைக் பார்க்குறவங்க. ஓய் பேபி, 1 டைம் சாரி. அப்புறம் இங்கு வந்தால் மெம்பர்ஷிப் லைவா? இன்றைக்கி வந்து விஐபிடா, விஐபி சில்வர் 2 இருக்குது, 2 மெம்பர்ஷிப்புமே இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி ஒரு லைவ் அம்பௌட்டில் இருக்குது. ஓ மாதிரி இருக்குது. கொஞ்சம் உங்கள் சில கமெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு படிக்க முடியாத மாதிரி இருக்குது. தெரியும் அனிதா, அவங்கள தெரியாமல் இருக்குமா? நமக்கு உலகத்துக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? அப்புறம் இவங்க அடுத்த லைவில் கொடைக்குள்ளேயே மழை வெள்ளம் போய் நீங்கள் என்ன அதில் போட் வச்சுக்கிட்டு அப்படியே படகு வச்சுக்கிட்டு நீந்திக்கிட்டு வருவீங்களா? ஒய்ஃப் இல்லைன்னா என்ன பண்ணுறது? மேரேஜ் பண்ணுங்க. ஒய்ஃப் இல்லைன்னா மேரேஜ் பண்ணு, அப்போவாவது உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம்னு ஆசைன்னு ஒன்று வருதான்னு பார்க்கலாம். ஜன்னல் வச்ச முதுக காட்டுட்டியா? ஜன்னலும் வைக்கல, கதவும் வைக்கலங்க இன்னைக்கு. விஐபி எப்போ? இன்னும் கரெக்டாக 10 நிமிஷம் தான் இருக்குது. டீ ஒன்று வாங்கி கொடுத்தேன், நல்லா இருந்துச்சா? செம்மையாக இருந்துச்சு. என்ன காரமான டீ, சூப்பர்ப்பா.
எந்த கல்பாக்கம்? சென்னைக்கு பக்கத்தில் இருக்கேன், அங்கே தான். விஐபி எப்படி ஜாயின் பண்ணுறது? கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது, எஸ் டாலர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்னு வரும். அதையும் தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் நிறைய மெம்பர்ஷிப்போட லிஸ்ட்டு வரும். உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிக்காஸ் போட்ட கமெண்ட்டை போட்டிங்கன்னா ப்ளாக் பண்ணிடுவேன், கடுப்பாக இருக்கு. கல்பாக்கத்தில் இருக்கீங்க மேடம், இப்போ தான் என் கூட டீ சாப்பிட்டீங்க, அதுக்காண்டி வெள்ளத்தில் சிக்கக்கூடாதுன்னு தான் பேங்காக்லேயே இருக்கேன். அதுக்கு தான் சரி நான் ஒரு டிக்கெட்டை போடுறேன், நான் வரேன்னாலும் கேட்க மாட்டேங்கிறிய, நீನು பயப்படுற. என்னை கண்டாலே உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய், ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. விஐபி மெம்பர்ஷிப்புக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு விஐபிக்கு போகலாமா இல்லை சில்வர் ஆக்சஸ்க்கு போகலாமா? ஹிந்தி உறுதியாக மாஸ்க்கு உள்ள போயிடப்போ எதுவும் இல்லையா? இருக்கு, நான் அதுலேயும் தான் இருக்குது. அதை பற்றி இங்கே பேசுவேன் நான். அது வேறு சேனல், இது வேறு சேனல், பார்த்துக்கலாம். இதை முடிச்சுட்டு அங்கே வந்துக்கலாம். அது எப்படி இல்லாமல் இருக்கும்? கொஞ்சம் ஜாக்கெட்டு தைக்குமா? சரி, யார் வாஸ்து சரியில்லை. கும்பக்காரி மாதிரி இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம் காய்ஸ்? கும்பக்காரினா துபாய்க்கு வரீங்களா? தெரியாதவங்களாம் நம்பி நான் எங்கேயுமே போகிறது கிடையாதுங்க காய்ஸ், வீட்டுக்குள்ளே மட்டும்தான். எந்த பொண்ணும் வர மாட்டேங்க, கேட்டால் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களாம் செட்டில் ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பொண்ணுங்க செட்டில் ஆன சொட்டையாக பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க சீக்கிரமாக செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் நீங்கள் இருந்தபடியே இருந்துகிட்டே இருக்கீங்க. ஏஜ் தான் போயிட்டுருக்க தவிர பொண்ணு அமைய மாட்டேங்குது. நீங்களும் பொண்ணுங்க எப்படி சொட்டையோ கெட்டையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது மாதிரி நீங்களும் ஒரு செட்டில் ஆன பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏஜ் கூடுதலாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் ஒன்று சொல்லவாடா, என்றைக்குமே பாய்ஸுக்கு தான் ஏஜ் அதிகமாக இருக்கணும், கேர்ள்ஸுக்கு ஏஜ் கம்மியாக தான் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, பாய்ஸுக்கு ஏஜ் கம்மியாக இருந்தால் கேர்ள்ஸுக்கு ஏஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் பூமழைகளை தூவி மரியாதையுடன் நம்மளை அவரை நம்ம சேனலுக்கு வரவேற்கலாம். ஏகே, தேங்க்யூ ஏகே, தேங்க்யூ ஏகே. உங்கள் சிரிப்பு சில்லறை போல் இருக்கின்றது. டே, பழச போக சொல்லி ஒரு நல்ல மனுஷனை அனுப்பிட்டிய. யார்கிட்ட நான் போக சொன்னேன்? யார் இந்த பழசு மனுஷன்? ஹாய்ங்க. அப்படிலாம் முடியாது, பெரிய பொண்ணாக தான் மேரேஜ் பண்ணுவேன். கிறுக்கணுங்களா? சும்மா ஆர்வ கோளாறில் பெரிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணணுன்னே ஆர்வத்தில் அலையாதீங்க. கல்யாணம் பண்ணலாம், 1 வயசு 2 வயசுனா ஓகே. அநியாயத்துக்கு 10 வயசு 5 வயசு கல்யாணம் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. செட்டே ஆகாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சும்மா அந்த 10 பொழுதுக்கு தான் அஜால் குச்சால் அம்மாள் டும்மல் இதெல்லாம். அதுக்கப்புறமெல்லாம் நீ அப்புறம் வயசாக 50 வயசுல நீ நல்லா மாப்பிள்ளை மாதிரி சம்மனு 40 வயசு ஆள் மாதிரி இருப்ப. அவளுக்கு அங்கே உன்னோட 10 வயசு கூடுதலாக இருக்கும், சீக்கிரம் கிளம்பி ஆகிடும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அது மட்டும் கிடையாதா, பிறக்கிற குழந்தை கூட ஏதோ குறையோட பிறக்குமா, ஏஜ் அதிகமாக உள்ளவங்களை கல்யாணம் பண்ணலாம். நீ மாஸ்க் போட்டு நீச்சல் உடைய லைவ் வந்தால் சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக தான் இருக்கும்.
ஜன்னல் வழியாக துப்புனா எதுலையோ விழுந்துடுச்சுன்னு ஓஹோ ஒரு டீ பார்சல் போயிட்டு இருந்துச்சு. சே அதில் தான் விழுந்திருக்கும். சீ நாயே ஏ பைத்தியம், நாளைக்கு தான் டீ குடிக்க வேணாமா? நான் டீ குடித்தாலே அந்த ஞாபகம் வர்றதுக்கு குரங்கு மங்கி வாந்தர். நீங்கள் எனக்கும் ஒரு உம்மா கொடுங்க. கபிலன் வெல்கம். ஜிபி ரவடா. நீங்கள் கல்பாக்கம், நான் மேடவாக்கம். வாங்க ஜனகராஜ். அப்புறம் தயவு செய்து கல்யாணத்தை மட்டும் பேசாத. வாட்டர் குடிங்க. இதோ குடிச்சிட்றேன். நானும் என் ஆளும் இப்படித்தான் டீ குடிக்க போவோம். செல்லம் செம்ம ஃபீலிங்ஸ் தெரியுமா? நான் அனுபவிப்பேன். நான் டெய்லியுமே அதை அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா எனக்கு தெரியாத நீங்கள் சொல்லணும் ஒரு நாளைக்கு. அப்புறம் விஷாய். தேங்க்யூ விஷாய். வெல்கம் டு செல்வா. வெல்கம். 2:30 மணி நேரம். நான் என் ஜனகராஜ் 2:30 மணி நேரம் பண்ண மொட்டையாக போடாதீங்க, வேறு மாதிரி இருக்குது. விஷயத்த சொல்லி போடுங்க. நம்ம பசங்களாம் ரொம்ப ஷார்ப்பு. நல்லா தெளிவாக போட்டாலே அதில் குதக்கமாக படிப்பாங்க. நீங்கள் வேறு மொட்டையா 2:30 வரைக்கும் ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி பிடிக்காதா? காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காஃபியும் பிடிக்கும். செகண்ட் சேனல் இருக்குன்னா 12:30 பிளான் பண்ணிக்கோங்க. டைம் பார்த்துறேன்ப்பா, ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஓகே. சரி ஓகே, சீக்கிரம் லைக் போடுங்க பட்டு. வாங்க 300 லைக் கூட போதும். சீக்கிரம் டபுள் டச் பண்ணி இப்படி லைக் போடுங்க. மேலே தெரியுது இந்த சப்ஸ்கிரைப் அப்படி தொட்டு டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் காமிக்கிது பாருங்கள். சப்ஸ்கிரைபோ ஆல் கொடுத்துட்டு ஜாயின் தொட்டு சீக்கிரம் ஜாயின் வாங்க. டக்குன்னு கரெக்டாக இன்னும் ஒரு 7 நிமிஷம் போதும். காமந்தை இன்னும் உடனே போயிடலாம். அக்கா நீங்கள் கல்பாக்கம். ஆமாங்க. இன்றைக்கி என்ன ஒரு செயினை தான் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் இது இல்லாமல் தான் இதை கழட்டிட்டு தான் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஃப்ரீயாக விட்டுடுவோம். ஃப்ரீயாக விட்டுட்டு இதுவும் நல்லா தானே இருக்குது. ஃப்ரீயாக விட்டுட்டு ஹேரை கொஞ்சம் கார்லிங் பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட்டு இது இவ்வளோ ரோலாக இப்படி மாதிரி ஸ்ப்ரிங் டைப்பில் பண்ணிவிட்டு ப்ளைனாக இப்படி கட்டிட்டு நிற்கணுன்னு தான் என்னோடய பிளான். டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதில் கை வச்சோன்னா 1/2 hour ஆகும். இந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 1/2 hour ஆகும். 1/2 hourக்கு இதுக்கு வேஸ்ட் பண்ணுற நேரம். சரி ஓகே, வந்துடலாம். லைவ் பக்கம் ஓடி வந்துடலான்ட்டு வந்துட்டேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஜனகராஜ் நீங்கள் இப்படிலாம் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. வர நீங்கள் என்ன இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க? இனிமே டீ பார்சல் கேட்பேன். வேணாண்டா, மட்டும் தெரியாது சொன்னதுலேருந்து. செல்லக்குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்குது. செகண்ட் சேனல் வேறு இருக்குது. சிற்பி 922 குடைக்குள் மழை சேனல் இருக்குது. அங்கேயும் லைவ் போகணும். சீக்கிரம் இதை முடிச்சுட்டு நான் மெம்பர்ஷிப்குள்ளே போயிட்டு டக்குன்னு அங்கேயும் போகணும். சீக்கிரம் கலர்ஃபுல் சேலையில் ஒளி போட்ட மாதிரி லைவ் முழுக்க பிரகாசம். ஆமாம், கொஞ்சம் லைட்டு பிரைட்டாக வச்சுட்டேன், அதனால் கொஞ்சம் பிரகாசம்.
சாரிங்க, நான் மகான் இல்லை மனிதன். ஏன் ஜனஹரா ஜனஹரா, நான் இன்னும் மகானெல்லாம் கிடையாதுங்க, நான் மனுஷன், புரியுதுங்களா அப்படின்றாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, அப்போது மனுஷங்கிறீங்க, ஒரு ஜாயினை போட்டு விடுங்க. பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கோல்டாவது போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஹாட் ஷோலாம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கா எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லணும் ஒரு நாளைக்கு அனிதா லேடிஸ் பேரை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? எங்கள் லைவில் பாய்ஸுங்க லைவ் பார்த்துட்ருக்காங்க, அவங்க கூட இப்படியெல்லாம் ஓப்பனாக கேட்டதில்ல. நீங்கள் என்ன தர லோக்கலாக இறங்கிட்டீங்க? கல்பாக்கத்தில் எங்கே ஸ்ட்ரீட்டில் தாங்க வீடு இருக்கு. சைஸு சத்தியமாக இந்த கமெண்ட்ஸ் என்னால் படிக்கவே முடியல. புள்ளி வைக்கிறத விட்டுட்டு சொல்லுங்க, விடுங்க அந்த கமெண்ட்ஸ், விட்டாச்சு. உங்கள் ஃபேன்ஸுக்கு சொல்ல சாரிங்க, மீட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. அசோக், ஹாய் அசோக். செல்லக்குட்டீஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கலர்ஸ் குரூப் வந்துட்டாங்க. அடுத்தது ஆயா குரூப்ஸ், அடுத்தது வந்து 9 10, அடுத்தது GY. இன்னும் அவங்கெல்லாம் வரல, ஒரு லைவ் முடிக்கிறதுக்குள்ளே வராங்களே என்னமோ. உங்களை பார்க்க நான் வரேன், பாருங்க. ஜில் ஜில் ஜிஹா. அப்புறம் ஐயோ கமெண்ட்ஸே சரியில்லை. கமெண்ட்ஸுங்க இருந்தால் தாங்க அப்படியே படித்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும். போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க வந்து இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள், அப்புறம் வந்து அப்புறம் என்ன கலர்ஸ், இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸாக, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பேரை சொல்லி வெல்கம் 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 வாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹாய் ஜேகா. காய்ஸ், புதுசாக லைவ் பார்க்குறவங்க கரெக்டாக கொஞ்சம் அழகான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. உங்களுடைய பேரை சொல்லி உங்கள் கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். இத்தனை வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் செய்வேன்னு சொல்லி செல்லும் பார்ப்போம். நீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஒய்ஃபு மூத்தவங்களா இல்லை நீங்கள் மூத்தவங்களான்னு தெரில. எப்படி போனாலும் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு 14 வயசு வித்தியாசம் இருக்குமோன்னு ஒரு டவுட்டு. அதாவது அவங்கள விட நீங்கள் ஒரு 14 வயசுக்கு மூத்தவங்களாக இருப்பீங்களோன்னு எனக்கு உள்ளுணர்வு தோணுது. கரெக்டாக எனக்கு தெரில. உங்கள் ஊர்? ஹாய், ஐஎம் ஆச்சித். நீங்கள் மூக்குத்தி போட்டிருக்கீங்களா? வாங்க. மகேஷ், போட்டிருக்கேன், மூக்குத்தி போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்னது தான். பிங்க் கலர் நடுவில் ஸ்டோனு, சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோனு, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ப்ரைடல் லுக்கு வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த சைடில் தான் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடில் தான் மூக்குத்தி போட்டிருக்கேன். உங்களை மேரேஜ் பண்ணலாமா? பண்ணிக்கோங்க, தாராளமாக பண்ணிக்கோங்க. அப்போ 2 பேரும் ஒரே வயசாக இருந்தால் நல்லது தான், ஓகே தான். என்னுடைய சஜஷன் என்னென்னா, பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு 6-7 வயசு வந்து சின்னவங்களாக இருக்கணும். மினிமம் ஒரு 10 வயசு வரைக்கும் ஓகே. 10 வயசு 12 வயசு வரைக்கும் புருஷனை விட பொண்டாட்டி வந்து ஒரு 10 வயசுக்கு சின்னவளாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் 2 பேருக்கும் வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படினாலும் பையன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவான். ஓகே, அவளுக்கு விவரம் தெரியாதவ, விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கை. அப்போ தான் ஒரு புரிதல் கிடைக்கும். அப்புறம் 2 பேரும் ஒரே வயசாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கிற சேம் அதே கோவம் தான் அவளுக்கும் இருக்கும், அவளுக்கு இருக்கிற சேம் கோவம் உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கலாம், சேம் அதே ஏஜ் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணை விட பையனுக்கு ஒரு 10 வயசு கூடுதலாகவே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, எனக்கு எத்தனை வயசு சொல்ல பார்ப்போம். உங்களுக்கா? ஒரு 46 வயசு இருக்கும் மாரியப்பன் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சரியான முறையில் சொல்கிறார்கள்.
டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இப்போ விஐபியோ சில்வர் மெம்பர்ஷிப் லைவ் தான் இன்னைக்கு. சொல்லுங்க ப்ளீஸ். குட் மார்னிங், குட் மார்னிங் மணிகண்டா. என்ன சாப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் லைவ். வாங்க, வெல்கம் சிவா பிரகாஷ். தாலிச்சேனை காணும்டா பியூட்டி, கொஞ்சம் டெல்மீடா ப்ளீஸ். உங்கள் இஷ்டம். இதுதான் தாலிச்சேன், இதுதான் தாலிச்சேன். எங்கள் ஊர்லலாம் இதுதான்ப்பா. 10 வயசு சொன்னால் பரவாயில்ல, 10 லட்சம் இல்லை கேட்குறாங்க. அது கேட்போம், அது கேட்போம் நாங்கள். மந்த்லி சேலரி 10 லேக் இருக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஏஜ்னாலும் ஓகே. இப்போது இப்போ எனக்கு இப்போ 33 நடக்குது அப்படின்னா, இப்போ நான் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பையனுக்கு என்ன ஏஜாக இருக்கணும்னா ஒரு 46 45 ஓகே. அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் நம்ம ஓரளவுக்கு மீடியம் வயசாக இருக்கும்போது அவன் ரொம்ப கிழவன் ஆகிடுவான். அப்புறம் ரோட்டில் எங்கேயாவது போனோம் அப்படின்னா எல்லாரும் என்ன தாத்தா மாதிரி ஆகிட்டாரு, நீங்கள் என்ன சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு இன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பலை. அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்போம், நீங்கள் டொக்கு விழுந்துடுவீங்க. அப்புறம் சீக்கிரம் வயசாகி படுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நாங்கள் தான் அப்புறம் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களாம் தூக்கி போட்டு சமக்கிற மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 45 33 45 ஓகே, சூப்பர். என்னோட ஏஜ் ஓகேவா? உனக்கு என்ன 36 தானே? அப்புறம் எனக்கு இன்னும் உங்களுக்கு 10 வயசு கம்மி தானா? அப்போது நான் 46ன்னு சொன்னேன். 36 உங்களுக்கு. 26 ஓகேவா? எதுக்குங்க? ஹலோ ஹலோ, நான் பொதுவாக வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த வயசு உங்களுக்கு ஓகேவா, எனக்கு நான் என்ன கட்டிக்கோ போகிறேன் மென்டலுங்களா? ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா எனக்கு. நான் சப்போஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏஜில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ நான் கல்யாணம் ஆகாமல் இப்போ நான் ஒரு 33ல் இருக்கேனாக்கா இப்படி இருந்தால் இந்த வயசுக்கு இதுதான் மேட்சுன்னு சொல்கிறேன். சரி சமமாக வயசெல்லாம் எடுக்கக்கூடாது காய்ஸ். சரி சமமாலாம் பையனை பொண்ணு எடுத்துட்டு லோன் பண்ண முடியாது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. டைம் ஆயிடுச்சா பார்க்கலாமா? 12 4 6 ஓகே. ஒரு 12-10 வரைக்கும் லைவ் போட்டு. அம்மா பாப்ஸ் எங்கே காணோம்? கமெண்ட் போடாமல் இருக்காரா இல்லை ஆளே காணுமா? தூங்கிட்டாரோ? உங்கள் ஹேர் லென்த்தை காமிங்க. என்ன மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க? சாதா மாஸ்க்கு தாங்க. எல்லா ஊர்லேயும் தாலி செயின் ஒரே மாதிரி தான் செல்லும். அப்புறம் யூடியூப் ஐடியில் உங்கள் வைக்க மாட்டீங்களா? என்னோட தான் வச்சுருந்தேன். இப்போ நான் என்னோடதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் தஞ்சாவூர் கோபுரத்தை வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வச்சுருக்கேன். ஆஃப் ஜாக்கெட்டை ப்ளீஸ். ஏன் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க? சும்மா தான். லைக்கை சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். சிப்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே. எல்லா குழந்தையிலும் தாலி, எல்லா கழுத்துலையும் தாலி செயினை. ஆனால் உங்கள் கழுத்தில் கட்ட நான் வெயிட்டு. என் கழுத்தில் தான். சரி விடுங்க, நாளைக்கு ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு நான் கட்டிக்கிறேன். சாட்சிக்கு உங்களை லைவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் கண் முன்னாடியே தாலி கட்டிக்கிறேன். என்ன லுக்கு? யாரை பார்க்குற? உங்களை தான் பார்க்குறேன்னு சொல்லும். உங்களை தான் பார்த்துட்ருக்கேன். சாஃபாக இருக்கீங்க. ஏன் 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 அதெல்லாம் கேட்காதடா. எல்லாரும் அதையே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம்
தேங்க்யூ ஸ்ரீனி செட்டி. தேங்க்யூ குட்டி. நீ தான் பழச போக சொன்னால் அவர் குட் நைட் சொல்லிட்டு போயிட்டார். நான் இப்போ இதெல்லாம் ஓவர் இன்டர்னுக்கு பேசுறது கூட தெரியாமல் இப்படி இருந்துக்கிட்ட. ஐயோ, நீ நினைக்கிற அவர் போயிட்டாருன்னா நீ நினைக்கிற அதெல்லாம் போக மாட்டாங்க எங்க ஆளு. அதெல்லாம் போயிட்டு அவர் அங்கே நிம்மதியாக படுத்து தூங்கிடுவாரு. லைவையே பார்க்கலன்னா கூட பிறண்டு 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 இப்போ மைண்டுக்குள்ளே என் சிந்தனை அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களெல்லாம் விட எங்கள் பாப்ஸை எனக்கு நல்லாவே தெரியும். லைவை பார்த்தாக்கோ ஒரு பக்கம் இப்போ சிரிச்சுக்கிட்டு படுத்துட்டு பார்த்து கிடப்பாரு. நடிப்பு நடிப்பு அவ்வளவு நடிப்பு. சைலண்ட் வாட்சிங் ஐ நவ். பிளாட்டினம் ஷோ எப்போ கண்ணா? பிளாட்டினமில் இப்போ சில்வரும் எதுவும் தான். விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நீங்கள் பிளாட்டினம் ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் சில்வர் வெரி ஹாட், மிஸ் பண்ணிடாதீங்க. அதையும் சேர்த்தே பார்த்துக்கலாம். நானும் பாப்ஸ் எங்கள் கமெண்ட்ஸை தான் உங்கள் கண்ணுக்கு காட்ட மாட்டேங்குது. ஹேர் லென்த்தை காமிங்க, கொண்டை போடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோமா? தலையே தேவையில்லை. நீ தான் சில்வர் எப்படி ஜாயின் பண்ணணும்? இர்ஃபான், கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது, அதை தொடுங்க. உங்களுக்கு மெம்பர்ஷிப்னு ஒன்று காமிக்கும். அதையும் தொட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். மீட் பண்ணலாமே, சாரிங்க, அதெல்லாம் வேண்டாம். டைம் பார்ப்போம். 12:08, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப் நான் லைவை முடிக்கிறதுக்கு. அந்த செயின் கரெக்டாக கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரீடர் இப்போ உங்கள் அழகான நடையை பார்க்கலாமா? நடையை பார்க்க ஆசைப்படுறீங்களா, இல்லை நடந்தால் ஏதாவது குழுங்கன்னு பார்க்க ஆசைப்படுறீங்களா? செகண்ட் சேனல் ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. இங்கே சில துளிகள் வடிகிறது. சாரி காய்ஸ், இன்னும் 2 மினிட்ஸ் தான். நான் உடனே மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம். குழுங்கள் தான். மணி, ஹாய் மணி. அனுஷ், ஹாய் அனுஷ். வினோ, ஹாய் வினோ. பார்க்கலாங்க, ஜாயின் பண்ணுங்க. வெங்கி இப்போ நான் இப்போ சில்வர் ஆன் பண்ணுவேன். சீக்கிரம் அதில் பார்த்துக்கலாம். கொண்டை போடுங்க ப்ளீஸ். கொண்டை போட்டால் கையை 2 தூக்கணுமா? போட. அப்புறம் பாய் பாய். ஐம் பேக்கா. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நிலவு காயும் நேரம் இதுவரை தொடர்கதை, தினம் தினம் தளர்கிறை, நிலவு தூங்கும் நேரம். என்னோட நிலா தான் ரொம்ப நேரம் காயுது. மீன் துள்ளதுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க செல்லக்குட்டீஸ். லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. லைவ் முடியும் போது அந்த கருப்பு கலர் கொஞ்சம் காட்டி விடுங்க. நோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆமாம் பார்க்கணும்க்கா. டைம் ஆச்சியா? ஓகே செல்லக்குட்டீஸ், மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். சிற்பி 92 கிரீன் வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். சிற்பி 92 கிரீன் வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஃபேஸ்புக்கு நம்பாதீங்க, இன்ஸ்டாவை நம்பாதீங்க, டேங்கோவை நம்பாதீங்க, டெலிகிராமை நம்பாதீங்க. ஒன்லி யூடியூப் மட்டுமே. இப்போ மெம்பர்ஷிப் ஆன் பண்ணி நான் சில்வர் ஆக்சஸ் விஏக்கு 2 மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நீங்கள் எதில் ஜாயின் பண்ணி உள்ளே வரீங்களோ சீக்கிரம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 15 நிமிஷம் தான் மெம்பர்ஷிப் லைவில் இருப்பேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார், ஓகேடா, பாய். எல்லாருக்கும் பாய். நம்ம செகண்ட் சேனலில் பார்த்துக்கலாம். பாய் செல்லக்குட்டீஸ். குட் நைட் செல்லக்குட்டீஸ். எல்லாருக்கும் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் உள்ளே வந்துடுங்க, மெம்பர்ஷிப்குள்ளே வந்துடுங்க. ஓகே ராஜு, ஹாய் ராஜு. குட் நைட் இவா.
ஜாஃபர் கிங் குட் நைட். இது என்னடா கொண்ட ஜிலேபி கொண்டு செல்லும். ஜிலேபி கொண்ட நல்லா இருக்கா? நிக்காதே, அப்படியே எனக்கு நின்றுட்டாலும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியே உங்ககிட்ட எப்போ பேசுகிறது சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ? குட் நைட் மை டியர் ஸ்வீட் ஹார்ட். இதுக்கு விளக்கம் வந்து நான் அந்த லைவ் வந்து சொல்கிறேன். ஐயோ, ஜிலேபி கொண்டுக்கு ஏதோ கண்டுபிடிச்சிட்டோம், விளக்கத்தை ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். மெம்பர்ஷிப் எப்படி வரும் அப்படி கேள்ற என் சின்சிலக்கா ஜிக்கா. பார்த்துக்கலாம், ஆக்கல இன்னும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டியா, தேங்க்யூ தேக்கா, தேங்க்யூ. ஜாயின் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் யாரும் லைக் போடாமல் இருக்கீங்களா? இப்போ ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுவிடுங்க. ரெண்டாவது, ஜாயின் பண்ண தெரியாதவங்க இப்படி பாருங்கள், இந்த டிபி இருக்குல்ல, சரி, இந்த $$ சிம்பிள் இருக்குது பாருங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா அந்த இடத்துல அப்படியே பாருங்கள், அதை இப்படி தொடுங்க. தொட்டதும் பாருங்கள் க்ரீன் கலரில் காமிக்குது பாருங்கள் மெம்பர்ஷிப்பை. மேலே 1 2 3 3rd லைனில் கரெக்டாக அதையும் இப்படி தொட்டுங்க. தொட்டதும் பாருங்கள் மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டுலேயே உங்களுக்கு சில்வர் வரும், அப்படியே ஸ்க்ரோல் பண்ண பண்ண ஒரு மெம்பர்ஷிப்பாக காமிக்கும். பிளாட்டினம், 3rd வந்து கோல்டு, 4th வந்து டைமண்டு, 5th வந்து விஐபி, 6th வந்து பர்சனல் ஆக்சஸ். இப்போது உங்களுக்கு என்னென்ன மெம்பர்ஷிப் எல்லாம் வேணுமோ அதை நீங்கள் அதிலேயே ஜாயின் காமிக்கிது பாருங்கள். இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி இருக்குமா, அப்படி இருக்கலாம் இல்லை. கமெண்ட்ஸ் பண்ணுறது $$ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப், அவ்வளோதான். அதில் நீங்கள் என்ன லைவ் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். டிஸ்கவுண்ட்டு சேச்சி இதெல்லாம் ஓவர். யூடியூப் கிட்ட தான் கேட்டு சொல்லணும் டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்ளம்ஸ் இருக்குது சத்யா, பார்த்துக்கலாம், சமாளிப்போம். ஐஃபோன் எதுக்கு? இதுக்கு ஐஃபோன் இருந்தால் நார்மல் ஆண்ட்ராய்டில் தான் நீங்கள் ஜாயினே பண்ண முடியும். ஐஃபோன் இருந்தாக்கா நீங்கள் க்ரோமில் போய்ட்டு தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டக்குன்னு ஜாயின் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஆண்ட்ராய்டு இருந்தால் க்ரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோடை கிளிக் பண்ணிவிட்டு சிற்பி 90 கிரீன் வேஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு ஜாயின் பட்டன் காமிக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஹே சாரி கொஞ்சம் ஆக்சஸ் டிபி என்ன மோனி இப்படி ஆகுது? ஏன் மோனி மேடம் கேமரா இந்த பக்கம் இருக்கு. ஏய் நிஷு வாடா வாடா, வா வா வா. 338வது லைக்கை போட்டுட்ட, வேற எதுவும் போடணுமா? உன் வாயிலே போடணும்டா. உன் வாயிலே உலக்கை எடுத்து குத்துன்னு குத்தி நான் போடலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என்னடா சொல்ற? ஓகேவா? எங்கள் வீட்டில் கொல்லைப்பக்கம் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆட்டுக்கல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக யூஸ் பண்ணல. அது ஃபுல்லாக ஒரே பூச்சி பிடிச்சி போய் தண்ணி ஊற்றி மழை தண்ணின்னு அரிச்சு கிடக்குது. நீ மட்டும் இப்போ ஓகேன்னு ஊன்னு சொல்லு, அந்த உலகை எடுத்து உன் வாயிலே குத்திடுறேன். ஹேய் மணிகண்டா, வா 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 வா. ஏ ஜிகே சிலம்பரசன் விஜய். ஹாய் விஜய், தேங்க்யூ விஜய், தேங்க்யூ விஜய். டைம் 15, அதில் ஒரு 15. சரி ஓகே, சரி ஓகே செல்ல குட்டீஸ், பார்த்துக்கலாம், முடிச்சுக்கலாம். நாளைக்கு வரேன், டைம் போயிட்டுருக்கேன். நான் அதில் வேறு சேனல் லைவ் இருக்குது, அதுலேயும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே பட்டாஸ், நாளைக்கு பார்க்கலாம். சிபி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே.
ஐயப்பன் ஹாய் ஐயப்பன். இம்சை மேன் ஹாய் இம்சை. இர்ஃபான் ஹாய். தேங்க்யூ. ஓகேப்பா பட்டு மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன், வந்துடுங்க.